ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள 26 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. சத்தீஸ்கரில் இடி மின்னல் தாக்கியதில் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்தனர், 300 பேர் காயமடைந்தனர். பஹ்ரைனில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து உரையாற்றுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இக்கூட்டத்திற்கு பின்னர் பிரதமர் புதுதில்லி திரும்ப உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள 26 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த 26 தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 8ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அம்மாநிலத்தில் ஆலோசனை மேற்கொண்டது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார், திரு சந்து ஆகியோர் ராஞ்சியில் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். அமலாக்கப் பிரிவு அதிகாரிகளும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பஹ்ரகோராவில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கென நாடு முழுவதும் 70,000 மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி கூறியுள்ளார். குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2,000 கோடி ரூபாய் செலவில் இந்த மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் நெய் விநியோகம் செய்த நிறுவனங்களுக்கு விளக்கம் கோரி மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சுகாதாரத்துறை இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. நெய் விநியோகம் செய்த 4 நிறுவனங்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் இதில் ஒரு நிறுவனத்தின் நெய் தர சோதனையில் தோல்வியடைந்ததாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. தில்லி முதலமைச்சராக திருமதி அதிஷி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தில்லியின் 3வது பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். பஞ்சாப் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு ஹர்தீப் சிங் முண்டியன், திரு பரீந்தர் குமார் கோயல், திரு தருண்பிரீத் சிங் சோன், திரு ரவ்ஜோத் சிங், திரு மொஹிந்தர் பகத் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அம்மாநில ஆளுநர் திரு குலாப் சந்த் கட்டாரியா அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். மகாராஷ்டிராவில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த ராஜ்புத் மற்றும் பிராமணர்களுக்கென 2 நல வாரியங்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த 2 நல வாரியங்களுக்கும் தலா 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வது என்றும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சத்தீஸ்கரில் இடிமின்னல் தாக்கியதில் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ராஜ்நந்த்கான் மாவட்டத்துக்குட்பட்ட சோம்னி பகுதியில் உள்ள கிராமத்தில் கனமழை காரணமாக மரத்திற்கு அருகே ஒதுங்கியபோது மின்னல் தாக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம்.
7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 6 ஆண்டுகளை பூர்த்தி செய்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இதுவரை 55 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 25,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டம் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கிடைப்பதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் 17,580 பேரும், தனியார் மருத்துவமனைகளில் 7,659 பேரும் என மொத்தம் 25,239 பேர் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளனர். மேலும் இத்திட்டம் தற்போது 70 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது கூடுதல் வரவேற்பை பெற்றுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் காயமடைந்தனர். அமராவதியிலிருந்து தார்னி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றின் கரையோர பகுதியில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஒரு பெண் நக்சலைட் உட்பட 3 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மகாராஷ்டிராவை ஒட்டிய எல்லைப் பகுதியான அபுஜ்மதில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு கூடுதல் பாதுகாப்புப் படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்தனர், 300 பேர் காயமடைந்தனர். இன்று காலை தொடங்கி இஸ்ரேல் விமானப்படை 300 இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஆதரவு தீவிரவாத அமைப்பிற்கு உதவி புரிந்தவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பஹ்ரைனில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் ரியா குரியனும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிராகிருதி பரத்தும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஸ்வஜித் சௌத்ரியும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஷுஹைபு தேஜஸ்ராம் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் பிரசாத் டீகலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 177 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி 22வது ஓவரிலேயே ஒரு விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஷாஹில் பராக் அதிரடியாக ஆடி 75 பந்துகளில் 109 ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பீர் சோட்ரானி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் மலேசியாவின் ஈசியான் ஜியோவை வென்றார். ஹாங்ஸோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 0-6, 6-2, 10-4 என்ற செட் கணக்கில் உருகுவேயின் ஏரியல் பெஹார், அமெரிக்காவின் ராபர்ட் கோலவே இணையை வென்றது. செங்டு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, பிரான்சின் அல்பைனோ ஒலிவேட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ரஃபேல் மேட்டோஸ், குரேஷியாவின் இவான் டோடிக் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் உட்பட 30 பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள 26 தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைந்தது. சத்தீஸ்கரில் இடி மின்னல் தாக்கியதில் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர்.
இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதலில் 50 பேர் உயிரிழந்தனர், 300 பேர் காயமடைந்தனர். பஹ்ரைனில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.